தப்பு பண்ணுறவங்க கூட அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குது. எல்லா இப்போ ஸ்கூலில் கூப்பிட்றாங்க, காலேஜில் கூப்பிட்றாங்க, அன்பை பொழிகிறாங்க மேடம். நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கூப்பிட்டு வச்சு நியூ இயர் அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உட்கார வச்சு அவங்க வீட்டு குடும்பத்தோடு உட்கார வச்சு சாப்பாடு செய்ய வச்சு நம்மளுக்கு பரிமாறி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அன்பை வந்து அள்ளி கொட்டுறாங்க மேடம். அதான் லேட்டஸ்ட்டாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்களே, அவங்க அப்பா வந்து வீடியோ பார்த்துட்டு தான் பிள்ளை டெவலப் ஆன மாதிரி உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அதனால் வந்து மேடம் அதுக்கு காரணம் ஒன்று நடிப்புன்ற வளர்ச்சி தான். ஓகேங்களா? நடிப்புன்ற பிரம்மாஸ்திரத்தை மேடம் நானும் சொல்ல மறந்துட்டேன். சோசியல் மீடியாவில் ஆபாசத்தை காட்டுறாங்க, டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க, மோசலிக்கிற மாதிரி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணி ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஆகி அப்படியே டம்மியாக போயிடுறாங்க. நான் வந்து உங்களுக்கு அசுர வளர்ச்சி நோக்கி போய்கிட்டே தானே இருக்கேன். எனக்கு பின்னாடி ஆபாசமாக பண்ணுறவங்க கூட டீம் வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், தப்பு பண்ணுறவங்க கூட அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குது.